மை நேம் இஸ் கோகுல் கிருஷ்ணா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிஎஸ்எஸ் கொலம்பியா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா த சிம்ஃபோனி ஆஃப் லைட்டு தான். சரி, நீ யாரும் யோசிச்சுருக்கீங்களா? இப்போ நம்ம ஸ்கையை பார்க்குறோம் நம்ம. அது ரெட் சன்செட் இருக்கும்போது ரெட்டாக மாறுதுன்னு. ஸோ அப்போ சன் கலர் மாற்றுதா? அப்போ சன் கலர் மாற்றல. அப்போ சன்னு நம்ம கலர் பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது ஒயிட் கலரில் தெரியுது. அப்போ எப்படி இந்த வித்தியாசமாக கலர் தெரியுது நமக்கு? சரி, அப்போ இது ஒயிட் கலர் லைட்டை பற்றி நமக்கு தெரியணும். இந்த ஒயிட் லைட்டை பார்த்தோன்னா உலகத்தை பார்க்க அனைத்து கலர்ஸ் கலந்து தான் இந்த ஒயிட் கலர் லைட்டு வந்துருக்குது. அப்போ இது மட்டும் காரணமாக கேட்டால் கிடையாது. அப்போ ஸ்கேட்டிங்னு ஒன்று நடக்குது. ஆமாம், ஸ்கேட்டிங்னா என்னது? அப்போ நீங்கள் சம்டைம் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் பார்க்கும்போது ஸ்மால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும். அப்போ அது லைட் பவுன்ஸ் ஆகுது. ஆனால் அது எப்படி பவுன்ஸ் ஆகுது பார்த்தோன்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லைட் இப்படி வருது. லைட்டாக இங்கே டஸ்ட் பார்ட்டிகளை பட்டு இப்படி செதறுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இதை தான் நம்ம ஸ்கேட்டிங்னு சொல்லுவோமே. ஸ்கேட்டிங்க்கோ வேவ் லென்த்துக்கோ ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நான் பார்த்தோன்னா இங்கே பாருங்க, வேவ் லென்த் பார்த்தோன்னா ரெட் அதிகமாகவோ வயலட் கம்மியாகவும் இருக்கும். ஆனால் அதுவே ஸ்கேட்டிங் நம்ம பார்த்தோன்னா வயலட் அதிகமாகவோ ரெட் கம்மியாகவும் இருக்குது. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இது ஸ்கேட்டிங்கில் பார்த்தோன்னா ஸ்பெஷலாக இருக்குது. அது பேர் தான் ராலே ஸ்கேட்டரிங். இப்போ ராலே ஸ்கேட்டிங் எப்படின்னா ஏர் மாலிஸ் ரொம்ப ஸ்மாலஸ்டாக இருக்கும். அப்போ அங்கே ஏகப்பட்ட ஸ்கேட்டிங் நடந்து அதுதான் ராலே ஸ்கேட்டிங் நம்ம சொல்லுவோமே. அப்போ இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஆகுது. அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா இதை ஐ ப்ரொபோர்ஷனல் 1/λ/4. இப்போ இதுக்கு ரிசல்ட் நமக்கு ஒன்று கிடைக்கும்ல. அப்போ என்ன பார்த்தோம், ப்ளூ லைட் பார்த்தோன்னா 450 நானோமீட்டர் இருக்குது. ஆனால் அதுவே ரெட் பார்க்கும்போது 700 நானோமீட்டர் தான் இருக்குது. அப்போ இதுலேயே தெரிஞ்சது ரெட்டோட 6 மடங்கு அதிகமாக ப்ளூ ஸ்கேட்டரிங் ஆகுது. அப்போ இதுக்கு ரிசல்ட்டாக நமக்கு ப்ளூ தான் அதிகமாக ஆகும். அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணவே நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்க, ஐ இன்டென்சிட்டி ப்ளூ இப்போ ஐ இன்டென்சிட்டி ரெட் ஈக்குவல் டு இப்போ ரெட்டுக்கு லாம்டா அதிகம், லாம்டா ரெட் பை லாம்டா ப்ளூ. அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஏன்னா ப்ளூ 6 மடங்கு அதிகமாக ஸ்கேட்டரிங் ஆகுது. அப்போ இதனால தான் ப்ளூ நம்ம ஸ்கைல பார்க்க முடியுது. அப்போ ரெட்டு எப்படி பார்க்க முடியுது? அப்போ அது பார்த்தோன்னா இப்போ மிட்டில் பார்க்கும்போது சன்னுக்கும் ஸ்கைக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே சன்செட் டைமில் சன்செட்டுக்கும் ஸ்கைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதா. ரெட்டு லாங் பாத்தை ட்ராவல் பண்ணி அதிகமாக ஸ்கேட்டிங் ரெட்டாக தெரியுது நமக்கு. அப்போ இதுமாதிரி ராலே ஸ்கேட்டிங் வேறு எங்கெங்க நம்ம பார்க்க முடியும் பார்த்தோன்னா ப்ளூ ஸ்கைல பார்க்க முடியுது, ரெட் சன்செட்லேயும் நம்ம பார்க்க முடியுது, அது நம்ம கண்ணிலையுமே அதான் பார்க்க முடியுது. அதே போல் மெர்டபிலிட்டி இந்த மாதிரி இடத்துல நம்ம ராலே ஸ்கேட்டிங் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கோ நம்புறேன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின். இப்போ சாதாரண ப்ரொசீஜர்ஸ் படி ஸ்பெக்ட்ரம் உருவாக்க முடியும். சரி, இதை நானே சொல்லிடானே. எப்படி பார்த்தோன்னா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி ஸ்பெக்ட்ரம் உருவாக்குறதுனால முக்கியமாக 2 விஷயம் தெரியும் நமக்கு. என்னதான் ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன், இது 2 பற்றி தெரியும் நமக்கு. இப்போ எப்படி இது எந்த மாதிரி வருது நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்க, சன்லேருந்து 6வது லைட்டு பட்டு இங்கே இந்த மாதிரி தனித்தனியாக பிரியுது. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கு, இங்கன்னா தனித்தனியாகுது. ஏன்னா வேவ் லென்த்து இப்போ லைட்டுக்கு தனித்தனி வேவ் லென்த் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்க முடியுது நம்மளால. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ நமக்கு இதை பற்றி தெரியணும், ரிஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன் பற்றி தெரியணும்னு. அப்போ ரிஃப்ராக்ஷன் நம்ம பற்றி பார்த்துடலாம். இப்போ ரிஃப்ராக்ஷன் பார்த்தோன்னா இதுக்கு ஸ்டார்டாக தான் சொன்னால் லைட் பெண்டிங் அட் பவுன்சிங். எப்படா ஒரு மீடியம் இன்னொரு மீடியமுக்கு லைட் பாஸ் ஆகுது. ஆனால் அது பாஸ் ஆகும்போது ஒரு லைட் அப்படியே பெண்ட் ஆகுது. அது இப்போ பெண்ட் ஆகும்போது பெண்டு மட்டும் நடக்கும் கேட்டால் கிடையாது. அதுக்குள்ள பார்த்தா ஷார்ட்டர் வேலன்த். இப்போ வேலன்த் பெருசாகும், ஆனால் இங்கே பார்த்தா வேலன்த் சின்னதாக மாறிடுது. அதே போல ஸ்லோ ஸ்பீடு அப்படியே ஸ்லோவாகிடுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் அதே ஃப்ரீக்வன்சியில் அது எல்லாம் நடக்குது. இது ரிஃப்ராக்ஷன். அப்போ டிஸ்பர்ஷன் நம்ம பார்த்தோன்னா இது கோஷியல் லால இருக்குது. அதுக்கு ஃபார்முலா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொபோர்ஷனல் 1/λ/4 இதுக்கு ஃபார்முலா. அப்போ இது எப்படி நடக்கும் பார்த்தோன்னா ஷார்ட்டர் வேவ்லென்த் இருந்துச்சுன்னா ஹையர் ரிஃப்ராக்டிவ்
இண்டெக்ஸ் இருக்கும். ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். கிரேட்டர் தென் ரிஃப்ராக்ஷன் தான் கிரேட்டர் தென் பெண்டிங் இருக்கும், அதிகமாக வளையும். சரி, அதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ டிஸ்பர்ஷன் பார்த்தோம்னா இப்போ லைட் இங்கே பட்டு தனித்தனியாக பிரியுது, அதுதான் நம்ம டிஸ்பர்ஷன் நம்ம சொல்லுவோமே. இப்போ இது எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வயலட் கலக்கா, இந்த வயலட் பார்த்தோம்னா இது ரொம்ப சின்ன சின்ன லைட்லேயே பார்த்தோம் ரொம்ப சின்ன சின்ன வேலன்த் உள்ளது, அப்போ அது அதிகமாக வளையுது. ஆனா அதுவே ரெட் பார்க்கும் போது ரொம்ப லாங்கர் வேலன்த், அதிகமா பெரிய பெரிய வேலன்த் இருக்கும், அதனால ரொம்ப வளையாம மோஸ்டா வளையுது அது. அப்ப இப்ப ஒயிட் ரேஸ் மேட்டர் என்னது? அப்ப நம்ம தேர்ஸ்ட் லைட்டே பார்த்துருப்போம், நம்ம சன்ல இருந்து வராது ஒயிட் கலர் லைட்டு உலகத்தை பார்க்க எல்லா கலரும் மிக்ஸ் ஆன கலர் தான். அப்ப அது பார்த்தா நாட் பியூர், ஒரே லைட்டா இருக்காம கலந்த கலவையா இருக்குது. அப்ப இந்த மாடர்ன் பீரியட்ல நம்ம எங்கெங்க பயன்படுத்துறோம் பார்த்தோம்னா நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல பயன்படுத்துறோம், ஆப்டிகல் ஃபைபர், டெலஸ்கோப், அஸ்ட்ரோனாமி, ஆப்டிக்கல் டிசைன்ஸ், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யூஸ் பண்றோமே. இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்துறோம். இப்போ இயற்கையும் ஒரு ரெயின்போ உருவாது எப்படி? ஆனா எப்படி சொல்றேன்னா நான் எப்படி சொல்றேன்னா இப்ப மழை பெய்யுது நல்லா, அப்ப ஒரு ரெயின்போ வருது, அப்ப யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் யூஸ் பண்ணி ரெயின்போ உருவாக்கணும் கிடையாது. அப்ப அது எப்படி உருவாகுதா? ரெயின் டிராப்மா அது எப்படி பார்த்தோம். இங்க பாரு, ரெயின் டிராப்ல லைட் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகுது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இங்க இது இப்ப எப்படி பிசிக்ஸ்ல ஸ்டெப்பா இது எப்படி நடக்குது நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க. இப்ப ரிஃப்ராக்ஷன் என்ட்ரி எப்படின்னா இப்ப லைட் ஒரு ஏர் மீடியம் கிளாஸ் மீடியம்குள்ள போயிருக்குது. அது எப்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க, இப்ப லைட் இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்குது, உங்களால பார்க்க முடியுது. அப்ப இது ரிஃப்ராக்ஷன் என்ட்ரி. அது இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு மீடியம், இது ஒரு கிளாஸ் மீடியம் இருக்குது, இந்த கிளாஸ் மீடியம்குள்ள பார்த்தா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது, ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்குது, அதுதான் நம்ம இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லுவோமே. அப்ப ரிஃப்ராக்ஷன் எக்ஸிட்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மீடியம் இப்போ ஏர் மீடியம்ல கிளாஸ் மீடியம் போச்சுல, அந்த கிளாஸ் மீடியம் திருப்பி ஏர் மீடியம் போகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, இப்படி லைட் இப்போ திருப்பி இப்படி வந்துருக்குது, இங்க இன்னொரு வலை வந்துருக்குது, அதை நம்ம ரிஃப்ராக்ஷன் எக்ஸிட் நம்ம சொல்லுவோமே. இப்ப கலர் செப்பரேஷன்னா கலர் இங்கேயோ பட்டு தனித்தனியா பிரியுது, அதுதான் நம்ம கலர் செப்பரேஷன் சொல்லுவோமே. எல்லாமே ஒரே மாதிரி வழி கிடையாது, எல்லாத்துக்கும் உருவம் மாதிரி வலியும். அது எப்படி நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, வயலட் 40 டிகிரி வளையுது, ப்ளூ 40 டிகிரி, ஆனா ரெட் மட்டும் தான் 40 டிகிரி. ஏன்னா ரெட்டுக்கு லார்ஜஸ்ட் வேலன்த் காரணமாக கம்மியா வளையுது. இப்ப எப்படி ரெயின்போ உருவாகுது நம்ம கத்துக்கிறோம், அது மேஜிக்ஸ். இப்ப உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், இப்ப ரெட் கலர் பால் யார் ரெட்டா தெரியுது? நான் அது எப்படி சொல்றேன்னா இப்ப இங்க ஒரு ரெட் கலர் பால் இருக்கா, அதே ரெட்டா தெரியுது, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன், இந்த மாதிரி கலர் தெரியாம ரெட்டா மட்டும் தெரியுது. சரி, இதையும் நானே சொல்லிட்டானே. அது எப்படின்னா இப்ப சன்ல இருந்து நம்ம பார்த்தோம், சன்ல இருந்து வர லைட் உலகத்தை எல்லா கலரும் கலந்த கலவைன்னு. அப்ப ஒரு ரெட் கலர் பால்ல லைட் படுது, அப்ப பட்டு எல்லாமே அப்சர்வ் ஆகும், ஆனா ஒன்னு மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது என்ன லைட் நம்ம பார்த்தோம்னா ரெட் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பார்த்தோம்னா இங்க ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்குது, அதனால என்ன பிக்மெண்ட் இருக்கோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா நம்ம கண்ணா பார்க்க முடியுமே. அப்ப இப்ப எதுதான் ரிஃப்ளெக்ட், இப்ப ப்ளூ அப்சர்வ் ஆச்சு, அதே போல கிரீனா அப்சர்வ் ஆச்சு, ஆனா ரெட் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. இப்ப இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப இன்னொரு கொஸ்டின், அதே ரெட் கலர் பால்ல ப்ளூ லைட்டை பாஸ் பண்ற, அப்ப எப்படி தெரியாது? அது ஏன்னா ப்ளூ கலர் பிக்மெண்ட் அது கிடையாது, அப்ப அது பிளாக் ஆர் வெரி டார்க் கலர்ல நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி தெரியும். இப்ப நம்ம சிம்போனி ஆஃப் லைட்டை பத்தி பாத்துறோம். என்னென்ன பார்த்தோம்? இப்ப ப்ளூ கலர் ஸ்கைல சன்செட் நடக்கும் போது ஏன் ரெட் கலர் மாறுது, அது ராலிஸ் காட்டிங் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம். அதே போல நேச்சரா ஒரு ரெயின்போ உருவா, அதாவது எப்படி ஒரு பிரிசத்தை யூஸ் பண்ணாம இப்ப ரெயின் டிராப்ல அங்க ரிஃப்ளெக்ஷன் நடந்து தெரியுது நமக்கு. அப்ப அதுக்கு டிஸ்பர்ஷன் பேட்டர்னே கத்துறோம். இப்போ ஒரு பிரிசம்னா எடுத்துட்டேன் நானு, இப்ப லைட் இங்க பாஸ் ஆகும் போது நம்ம தனித்தனி கலர்ஸ் தெரியும் பார்த்தோம். அப்ப இப்ப ரெட் நம்ம எடுத்தோம்னா மேலதான் வரும், வயலட் நம்ம எடுத்தோம்னா கீழே தான் வரும். நம்ம இந்த மாதிரி டிஸ்பர்ஷன் பேட்டர்ன் நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப அதுக்குதான் அப்சர்ப்ஷன். இப்ப அந்த ரெட் கலர் பால் ரெட்டா தெரிஞ்சு நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப எதுக்காக ரெட் கலர் பால் வேற கலர் தெரியாம ஒரே கலர் தெரிஞ்சதுக்கு, அதுக்கு நம்ம அப்சர்ப்ஷன் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கத்துக்கிட்டோம். இது நாலு நடக்கிறதாலதான் இப்ப சன்ல இருந்து வர லைட் ஒரு மேட்டருக்கு இன்ட்ராக்ட் ஆகி அந்த கலர் நம்ம கணக்கு தெரிஞ்சுது.
இந்த லைட்டை இப்போ இது எப்படி நான் உருவாக்க முடியுதுன்னு தெரிஞ்சுனா இது வந்து நான் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்தேன். அது வந்து டீச் டு லேர்ன். அது எப்படி பார்த்தோன்னா எனக்கு வந்து 2 பேர் சொல்லிவிட்டாங்க. அது பார்த்தோன்னா பாவேஷ் சாரும் கல்யாண் சக்கரவர்த்தி தான் எனக்கு அது இதை பற்றி எல்லாம் சொல்லித்தாங்க. இப்போ நான் எப்படி இவங்களை சந்திச்சுன்னா பார்த்தேன்னா இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா டீச் டு லேர்ன்னு. அது எப்படின்னா இப்போ 1 மினிட் ஒரு வீடியோ செஞ்சு அங்கே வந்து வீடியோ அனுப்பிச்சுடணுன்னு. அப்போ அதில் வந்து நான் செலக்ட் ஆனேன். அப்படி தான் வந்து ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்குள்ளே சேர்ந்தனே. அதுக்கு தான் தெரிஞ்சது எனக்கு அது இந்த இந்தியாவிலே பெஸ்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டுன்னு. அப்போ உள்ளே போகும்போது அப்போ தான் இவங்களை 2 பேரும் சந்திச்சே ஆடு. அப்போ வந்து இவங்க ஒருத்தருக்கு 2 பேர் சொல்லித்தரணுன்னு இவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லித்தர வந்தாங்களே. அப்போ இவங்களும் நானும் சரி இங்கே வந்து 600 லேப்ஸ் இருக்குது. அப்போ வந்து லேப் போகும்போது நான் ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி பார்த்துட்டோம். அதுதான் நம்ம சிம்ஃபோனி ஆஃப் லைட்னு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணினான்னு. தேங்க்யூ.